ஐயா இந்தாங்க ஐயா, சக்கரை எடுத்துக்கோங்க. ஐயாக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவார்ல. உங்க எல்லாருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் அம்மா ஆக போறேன். ஒரு பொண்ணோட ஆசையே அவளுக்கு குழந்தை உண்டான விஷயத்த முதல்ல புருஷன்கிட்ட சொல்லி சந்தோஷப்படணுங்கிறதா. ஆனா எனக்கு அந்த குழப்பம் இல்லாம போச்சு. அவர்தான் என்ன பேச வேண்டான்னு சொல்லிட்டாரு. இந்த விஷயத்த நான் அவர்கிட்ட எப்படி சொல்லுவேன்? முன்ன மாதிரி நாங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்திருந்தா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே இந்த ஊரையே 2 பண்ணிருப்பாரு. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, உங்களை மாதிரி நானும் வாயில்லா ஜீவன் ஆயிட்டேன். எனக்கு உன் கூட பேசுறதுதான் இஷ்டம். ஆனா உனக்கு என் கூட விளையாடுறதுதான் இஷ்டம் இல்ல. சூர்யாவை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டு எனக்கு வேதனையை கொடுத்துட்ட. இன்னைக்கு இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்துட்டு அதை அனுபவிக்க முடியாம பண்ணிட்டிய. உனக்கு சந்தோஷம் தானே? அப்படியே இருக்கட்டும். கேள்வி பிறந்தது அன்று, நல்ல பதிலும் கிடைத்தது இன்று. நான்சென்ஸ். டிஎஸ் பட்டணபடி பேரன் நினைப்பா. என்னடா கரைஞ்சிட்டு இருக்க? சும்மா இருங்க, எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன உலக்க எக்ஸசைஸா? உரலே தூக்கலாம் நினைச்சேன். முடியாம உட்கார்ந்துட்டியாக்கு. நெல்லு குத்துற பொம்பளை கேக்குறா, கொண்டு போய் குடுறா. நான் பாடி பில்டர் ஆகிறது உங்களுக்கு பிடிக்காத. நீங்களே எக்ஸசைஸ் பண்ணுங்க, என்ன மாதிரி ஸ்லிம் ஆயிருவீங்க. டென்ஷன் பண்ணாதீங்கடா, போங்கடா டேய். ஐயோ மச்சான், என்னைய உங்களை அடிச்சே. யார் குடத்தை தூக்க சொல்றது? நான் எங்க குடத்தை தூக்குனேன்? இனிமே கிணமால பொருளை தூக்க கூடாது. நான் சொல்றதை கேளுங்க. முக்கியமா குனிஞ்சு நிமிந்து வேலை செய்ய கூடாது. முக்கியமா நான் உனக்கு ஒண்ணு சொல்றேன், குனியாம நிமிராம எந்த வேலையும் செய்ய முடியாது. குடத்தை கீழே இறக்கி வைங்க. அட என்கிட்ட எங்கப்பா கூட இருக்கு? பேசாதீங்க. வேகமா நடக்க கூடாது, மாடி இப்படி ஏறக்கூடாது. குடத்தை இறக்கி வைங்க சொல்றேன்ல. இனிமே மாங்காய் தான் திங்கணும், சாம்பல் தான் சாப்பிடணும். அட பாவிங்களா, இனி சோறு போட மாட்டீங்களா? இத பாருங்க, இனிமே நான் சொல்றதை எல்லாரும் கேட்கணும். யோ, எல்லாரும் கேக்குறீங்க, பப்ளிக் மீட்டிங் நடக்குது. ஏய் இறைவா, இன்னைக்கு என்னாச்சு இவனுக்கு? எக்ஸ்கியூஸ் மீ. டெல் மீ. காலை டிபனுக்கு சாம்பார், மத்தியான சாப்பாட்டுக்கு மாங்க, நைட் என்ன திங்க போறீங்க? களவாடி ஒன்னு ஃப்ரை பண்ணி திருப்பி ஓடி போயிரு. ஏமா, இன்னைக்கு உன் புருஷனுக்கு என்னாச்சு? வெறினே ஏதாவது கடிச்சு வச்சிருச்சா? இந்த புடுங்க புடுங்கறான். குனிய கூடாதுங்க, நிமிர கூடாதுங்க, நடக்க கூடாதுங்க, படிக்கட்டு ஏற கூடாதுங்க. பிக்காரி நான் என்ன லாட்ரிக்கு துணி போட்டுட்டு இருக்கேன், 1 2 நின்னுட்டு இருக்கேன், ஓரமா போய் உட்கார்றா. நீ ஏமா சிரிக்கிற? நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக அவர் சொல்லிட்டு போல, நான் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக உங்க மூலமா சொல்லிட்டு போறாரு. ஐயோ, என்ன அப்படி நடந்தது? ஒரு பொண்ணு மசக்கையா இருக்கும்போது மாங்காய் திங்கணும், சாம்பல் சாப்பிடணும். ஓ, நீ மசக்கையா? மசக்கையா சக்கையா? சே வெள்ளை இந்த மாதிரி காவி. ஓ, தேசப்பற்ற வடகத்துல கூட காட்டுறீங்களா? இன்னும் கொஞ்ச நாள் போனா வடை போண்டா பச்சையில் கூட காட்டுவீங்க போல இருக்குதே. ஓ சேடோ, வாடா 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 வாடா. என்ன சேடோ கூட நம்ம டச் பண்ண மாட்டேங்குது? நான் அவ்வளவு பேடா? நோ நோ, இந்த சேடோ ஒன்னைவே டச் பண்ணுது. இது ஏதோ சம்திங் ராங். அண்ணே, அவரு எவரு? அதான் அவரு மேல அவரு. அவரா? ஆ, மேல செவர் இருக்கு, அதுக்கு மேல டவர் இருக்கு. ஆனா அந்த சேடோ வந்த பவர் தானே எனக்கு தெரியல. ஏன் குருவி கீழே விழுந்த? கூண்டுக்குள்ள போ. ஏய், என்ன வேலை செய்றீங்க? நான் என்ன வேலை ஏன் செய்யறேன்? குறுக்க குறுக்க பேசிட்டு இருக்கீங்க? நான் எங்க குறுக்கு அது குறுக்கு பேசினேன்? வந்து குருவி கீழே விழுந்துருச்சு, அதை காப்பாத்தலாம். பேசாதீங்க. நான் எப்ப பேசினேன்? சு, எந்த நேரத்துல என்ன வேலை செய்யறேன்னு தெரியல. படம் இந்த பட்டுருந்துச்சுன்னா உங்களுக்கு வேதனை, எனக்கு இல்ல வேதனை. பார்த்து வேலை செய்யுங்க, பார்த்து செய்யுங்க. ஓஹோஹோ மச்சான், இந்த இலை மரவு காய் மரவு எல்லாம் நம்ம கட்ட வேண்டாம். எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட் டீலிங் வச்சுக்க. ஏமா, என்ன பொண்ணு நீ? உண்டாகிருக்க ஏதாவது ஒண்ணு ஆயிட்டா என்ன செய்யறது? போமா, போய் ஏசி ரூம் ரெஸ்ட் எடுமா, போமா. டேய் வாடா இங்க. எல்லாரும் என்ன சார்ஜ் பண்றாங்க? என்னையே சார்ஜ் பண்றாங்க. என்ன என்ன இது காக்கா குருவி எல்லாம் கூடு கட்டிருக்கு? எல்லாம் மரத்தி வெட்டுங்க, வெட்டி சாய்ங்கடா. அம்மா, இந்தாங்க பாயாசம். இன்னைக்கு என்ன விசேஷம்? பாயசம் எல்லாம் செஞ்சிருக்கீங்க? ரொம்ப நாளைக்கு அப்புறம் திவ்யாம்மா குழந்தை உண்டாயிருக்காங்க. என்னடி சொன்ன? என் பொண்ணோட வாழ்க்கைய சீரழிச்சவளுக்கு குழந்தை உண்டாயிருக்கா?
அந்த கரு தங்காது, அது நாசமா போகும். பெரியவங்க நீங்க இப்படி சாப விடலாமா? விடுவேன். பெத்தவளுக்கு தாண்டி தெரியும் பொண்ணோட அருமை. நம்ப வச்சு கழுத்தறுத்த குடும்பம் அது. அத பத்தி இங்க யாராவது பேசுனீங்க, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். சாதம் போட்டுங்களா? பாயசம் போடு. பொண்ணு சூப்பர் மச்சான். ஆமா, நீங்க மட்டும் பாத்துக்குங்க, எனக்கு மட்டும் காட்டாதீங்க. கண்ணை பார்த்தேன், காதை பார்த்தேன், வேற எதையும் காட்ட மாட்டேன்டால. அண்ணே, நீங்க போய் சாப்பிடுங்க. அவனாலதான் காவியா கற்பமே ஆயிருக்கு. காவியா உன் தங்கச்சின்னு தெரிஞ்ச உடனே பகையாளி தங்கச்சி கூட பழகுறேன்னு கூட போறத தம்பின்னு கூட பாக்கலைப்பா. அவனை அடிச்சே கொண்டுட்டான். கல்யாணத்துக்கு முன்னாடி அவ கற்பமான விஷயம் ஊருக்குள்ள தெரிஞ்சா உன் கௌரவம் போயிருமேன்னு நம்ம குடும்ப மானத்தை காப்பாத்துறதுக்காக திருமண சம்சாரம் ஜீவாவோட உன் தங்கச்சி அனுப்பிச்சு வச்சிருக்காப்பா. திரு நல்லவப்பா, அவன் தெய்வம், அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுப்பா. இன்னைக்கு திருவிழா கூட்டத்துல திருவோட குடும்பத்தை மொத்தமா அழிக்கிறதுக்கு அந்த சங்கரபாண்டிய மகனையே அனுப்பிச்சிருக்காப்பா. அவங்கள போய் காப்பாத்துப்பா. போப்பா போப்பா. காவ்யா, காவ்யா, அண்ணி காவ்யா காணோம். இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரி. என்னமா கை வலிக்குதா? கொண்டா. அண்ணே, காவ்யாவை காணோம்னு. என்னது காவியாவை காணுமா? ஆமா. என்னமா உன் கூட தான் நின்று இருந்தா? எங்க கூட தான் நின்னுட்டு இருந்தா, திடீர்னு எங்க போனான்னு தெரியல. ஐயோ, இப்ப இந்த கூட்டத்துல எங்கம்மா போய் தேடுறது? தேடுங்க. சரி, இந்த புடி. சொல்றா 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 ராஸ்கல், சொல்றா, உன்னை கொன்னே போடு. சொல்றா, காவியா எங்கடா கொண்டு போய் ஒளிச்சு வச்சிருக்கீங்க? சொல்றா சொல்றா. சங்கர்லிங்க ஆளு தான் தூக்கிட்டு போனாங்க. சங்கர்லிங்கம், ஐயோ, என்ன சொல்ற? உடனே போய் காப்பாத்து வா. போப்பா. டேய், காவ்யா, காவ்யா, திவ்யா, குடும்பம் வேணாமா, விடுமா, விடு.